புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்ம நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பூ உலகின் நண்பர்கள் அமைப்பைச் சேர்ந்த திரு சுந்தரராஜ் அவர்களும் பத்திரிகையாளர் வால்டர் அவர்களும் வந்திருக்கிறார்கள். வணக்கம். செய்தியா, விவசாயிகள் தற்கொலையை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. ஒரு மனு, அதாவது தஞ்சாவூர் உள்ளிட்ட அந்த டெல்டா பகுதி விவசாயிகள் தற்கொலையை மையமாக வச்சு அவர்கள் வாழ்வாதாரத்திற்கு அடுத்த நடவடிக்கை எடுக்கணுங்கிற கோரிக்கையை வச்ச மனுவில் இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. விவசாயிகள் தற்கொலையை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்கும் உயர்நீதிமன்றம் நம்பிக்கை அப்படின்னு சொல்றது அரசனுடைய கொள்கைகள், அதனுடைய செயல் திட்டங்கள் போன்றவற்றை எதையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் ஒரு ஆரூடமாக உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு அப்படின்ற விமர்சனத்தை முன்வைத்தால் உங்கள் கருத்து என்ன? நிச்சயமாக அப்படி தான் தோணுது. அவங்க சொல்லியிருக்க விஷயத்தை பார்த்தோம்னா இது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயம், நாங்கள் தலையிட முடியாதுன்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் வந்து இழப்பீடாக 20 லட்ச ரூபா 25 லட்ச ரூபா பணமும் அரசு வேலையும் கொடுக்கணும்னு சொல்லி அந்த மனுவில் கேட்டிருக்காரு. அதுக்கு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்க விஷயத்தில் வந்து இது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ், இது நாங்கள் தலையிட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் வந்து இருக்குமான்னு தெரியல எனக்கு. ஏன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 3 லட்சம் விவசாயிகள் வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க. இப்போ சமீபத்தில் கூட ஆம் ஆத்மியோட அந்த ரேலியில் ஒருத்தர் வந்துட்டார். இப்போ ராகுல் காந்தியை பார்க்க போன ஒருத்தர் வந்து தற்கொலை பண்ணியிருக்காரு. ஆக விவசாயிகளின் தற்கொலை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இன்றைக்கி வந்திருக்கு. இந்த தேசத்தின் அவமான சின்னம், அவமானம் தான் அது, பெரிய ஷேம் ஆன் தி நேஷன் தான் சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் வந்து உயர்நீதிமன்றம் வந்து இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயம், நாங்கள் தலையிட முடியாதுன்னு சொன்னால் ரொம்ப அபத்தமான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படும். அப்படி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயங்கள் எதுவுமே அவங்க தலையிடுறது இல்லையா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக பல்வேறு விஷயங்களை தலையிடுறாங்க. இதில் என்ன காரணங்கள் தெரியல, அவங்க தலையிட மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் விவசாயிகள் தற்கொலைக்கு என்ன காரணங்கள்னு முதல்ல அனலைஸ் பண்ணணும். உதாரணமாக அவங்களோட இன்புட் காஸ்ட் கூடிருச்சு, எல்லாத்தையுமே விலை கொடுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. விதையிலிருந்து உரங்கள்லேருந்து எல்லாமே விலை கொடுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அந்த விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த சப்போர்ட் ப்ரைஸ் இருக்கா, அவங்க பொருளை விற்கக்கூடிய விலை கிடைக்குது அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக வந்து கிடையாது. உலகத்திலே வந்து நீங்கள் செருப்பு தயாரிக்கிறவங்க வந்து அவங்க விலை வைக்கலாம், கார் தயாரிக்கிறவங்க அவங்க விலை வைக்கலாம். அவங்க விளைவிக்கின்ற பொருட்களுக்கு விலையை வைக்க முடியாத ஒரே ஒரு தரப்பினர் உண்டு என்றால் அது விவசாயிகள் தான். அப்படின்னா அந்த தேசம் வந்து அவங்க எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது. உணவு அளிக்கக்கூடியவர்கள், உணவில்லை என்றால் அந்த உலகத்தில் உயிர் இல்லை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசுகிறோம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்தில் வந்து ஹைகோர்ட் வந்து வாஷிங் தேர் ஹேண்ட்ஸ் ஆஃப்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பண்ணுறது வந்து சரியான விஷயமாக பார்க்க முடியாது. இல்லை, உணவு கிடங்கில் மீதி இருக்கிற உணவுகள் எடுத்து மக்களுக்கு விநியோகங்கள் உச்சநீதிமன்றம் சொன்னுச்சு. ஆனால் அது அரசனுடைய கொள்கை முடிவு அப்படின்னு அப்போ இருந்த அரசு வந்து பதில் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு உயர்நீதிமன்றம் இது நிர்வாக ரீதியிலான முடிவு, மனுதாரரே ஆய்வு செஞ்சு விஷயங்களை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றது, வாஷிங் தேர் ஹேண்ட்ஸுங்கிற அந்த விமர்சனம் சரியானது அப்படின்னு எடுத்துக்கலாமா? அவங்க இந்த விவசாயிகள் தற்கொலைங்கிறத பொறுத்தளவு எல்லாருமே இதை ஒரு தனி மனித பிரச்சனையாக தான் தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது செத்து போனவங்களுக்கு ஏதோ ஒன்று கொடுக்கறது, அதோடு அந்த பிரச்சனை தீர்ந்து போச்சுங்கிற மாதிரி சமுதாய பிரச்சனையாக இதை வந்து தீர்க்கறதுக்கு யாரும் இங்கே ஸ்டெப் எடுக்கிறப்பல தெரியல. மேலும் உயர்நீதிமன்றம் வந்து ஒரு 2 வீலர் ஓட்டுறவங்க வந்து ஹெல்மெட் போட்டு ஓட்டணுங்கிற அளவுக்கு ஒரு ஆர்டரே பாஸ் பண்ணுறவங்க இதுலேயும் ஸ்ட்ரிக்டாக எதுவுமே சொல்லலை. இதை வளவலா கொலான்னு சொல்லிட்டு இதை என்னமோ விவசாயிகள் உணவு தயாரிக்கிறாங்க, அதெல்லாம் யாருங்க எல்லாம் தெரிஞ்சது தான். இதில் 20 லட்சம் கொடுக்குறாங்க, 10 லட்சம் கொடுக்குறாங்க. மனுதாரர் வந்து இதில் ரொம்ப கவலைப்படத்தக்க விஷயம் என்னென்னா, அந்த மனுதாரரே வந்து ஐடியா கொடுக்கலாங்கிறாங்க. மனுதாரர் ஐடியா கொடுக்கறதுக்கு நீதிமன்றம் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதில் வந்து இவங்க வந்து பர்டிகுலர் டு த பாயிண்ட் வந்து இவங்க டிஸ்கஸ் பண்ணவும் இல்லை, முடிவெடுக்கவும் இல்லை, தெரிவிக்கவும் இல்லை. ஏனோ தானோன்னு ஒரு வழக்கம் முடிக்கிறாங்க, அவ்வளவுதான். இது விவசாயிகள் தற்கொலை வந்து ஏன் அப்படிங்கிறது இன்னமும் வந்து சாதாரணமான பிரச்சனை. அவனுக்கு போட்டதுக்கு காசு வரல, கடன் வருது, செத்து போகிறான். அப்போ அவனுக்கு என்ன பண்ணலாம்? மான்சூன் ஃபெயிலியர் ஒரு காரணம், ஃபைனான்ஸ் ஒரு ப்ராப்ளம். அந்த ரெண்டையும் எப்படி சரி பண்ணலாம்? எல்லாத்துக்கும் மேலே நிறைய விவசாயிகள் இந்த 60 தாண்டும் பொழுது ரொம்ப கவலையாக இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கனாக்க, தங்களுக்கு 60க்கு பிற்பாடு என்னங்கிறத பற்றியே இல்லை. இப்போ நம்ம வேலையில் இருக்கவங்க எல்லாருமே என்னென்னா 60க்கு பிற்பாடு ஒரு பென்ஷன் அல்லது பிள்ளைகளுடைய ஆதரவு ஏதோ ஒன்று கிடைக்குது. ஒரு 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சுட்டு சாகுபடி பண்ணுற ஒரு விவசாயிக்கு 60க்கு பிற்பாடு லைஃபை டூம் ஆகிடுது. ஸோ அந்த ஸ்டேஜில் ஏறக்குறைய இந்த 50 தாண்டுறவங்களுக்கு இந்த பிரச்சனை நிறையா இருக்குது. இதை ஆராய்ஞ்சு எல்லோரும் அறிக்கை கொடுத்தவங்க எல்லாருமே வந்து நிதி சார்ந்த பிரச்சனைகளால் தான் அவங்க இறந்து போயிருக்காங்க. செலவு பண்ணுறாங்க, போட்டது கிடைக்கல. ஸோ கிடைச்சவங்க சந்தோஷமாக இருக்காங்க, அல்லது அடுத்த தடவை கிடைக்கும் நம்பிக்கையில் போயிடுறாங்க. ஸோ இதை வந்து எப்படி தீர்க்கணும் அப்படின்றதுக்கு விஞ்ஞானபூர்வமாக தீர்வு சொல்லணும், இதெல்லாம் இவங்க பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இல்லை சார், வால்டர் சொல்வது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது பென்ஷன் அப்படிங்கிறதோ இல்லை முதுமையில் அவர்களுக்கான பாதுகாப்புன்றது. ஆனால் மறுபுறத்தில் அரசாங்கங்கள் பல காப்பீட்டு திட்டங்களை முன்வைக்கிறாங்க. அது பயிர் காப்பீட்டு திட்டங்கள் தவிர்த்து பிற காப்பீட்டு திட்டங்கள் வருது. பல விஷயங்கள் நாங்கள் அறிவிக்கிறோம், பல்வேறு திட்டங்கள் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லும்போது அந்த திட்டங்கள் எல்லாம் கடைநிலையில் இருக்கக்கூடிய விவசாயிக்கு சென்று சேர்வதில் என்ன சிக்கல் இருக்கு?
இல்லை நீங்கள் திட்டம் அனௌன்ஸ் பண்ண மட்டும் பத்தாதுல்ல, அவங்களுக்கு போய் எப்படி சேருதுன்னு நம்ம பார்க்கணும். நீங்கள் இன்றைக்கி இன்சூரன்ஸ் ஸ்கீம் எடுத்துக்கோங்க, அது வந்து கான்ட்ரிபியூட்டரி தான். நீங்கள் பணம் கட்டினா உங்களுக்கு வந்து பணம் கிடைக்கும். அது எப்படின்னா நீங்கள் கிராப் லாஸ் இருக்குது, நேச்சுரல் கெலாமிட்டினா நடக்கணும், வறட்சியினால் உங்களுக்கு வந்து போதிய இது வராமல் இருக்கணும், ஈல்டு வராமல் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வச்சு தான் அந்த கிராப் இன்சூரன்ஸே தர்றாங்க. இது அந்த பயிர்களுக்கான காப்பீடு கடன். அந்த விவசாயிகளுக்கான காப்பீடு கடன் இப்போ பென்ஷன் ஸ்கீம் அவங்களுக்கு இருக்காங்க கேட்டால் எனக்கு தெரிஞ்சு பென்ஷன் ஸ்கீம்லாம் இருக்கிற மாதிரி தெரில. அல்லது இந்த இப்போ மெடிக்கல் இன்சூரன்ஸ் மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அது வந்து அரசே வந்து இலவசமாக தர்றாங்க, 1 லட்ச ரூபா வரைக்கும் தர்றாங்க. அப்போ நீங்கள் வந்து அவங்களுடைய அவர் சார் சொன்ன மாதிரி வாழ்வாதாரத்துக்கு என்ன 60 வயசுக்கு மேலே இன்றைக்கி நிறைய சிக்கல்கள் அங்கே தான் வருது. 50-60 வயசுக்கு மேலே அவங்களுடைய ஏன்னா நீங்கள் அரசில் வேலை பார்க்குறவங்க வந்து பென்ஷன் வருது, இல்லை தனியார் நிறுவனம் வேலை செய்கிறவங்க வந்து கான்ட்ரிபியூட்டரி பென்ஷனுக்கு போயிட்டாங்க, அவங்களே கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, ஒரு பென்ஷன் ஸ்கீமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. 55-60 இயர்ஸ்க்கு மேலே அந்த பென்ஷன் வர ஆரம்பிக்குது. அப்போ விவசாயிகளுக்கு என்ன இருக்குது? அந்த மாதிரி விஷயங்கள் நிச்சயமாக இந்த மாதிரி எந்த திட்டமும் கிடையாது. சரி, திட்டங்கள் கொண்டு வந்த திட்டங்களாக அவங்க சரியாக போய் சேர்றாங்கட்டா நிச்சயமாக வந்து சரியாக போய் சேர்றதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் நம்ம நாட்டில் வந்து எந்த திட்டத்தை நல்லா பிரமாதமாக அறிவிப்பாங்க, ஆனால் கடைசி வரைக்கும் போய் சேருதான்னு கேட்டால் ஒரு ஐஸ் பார் மாதிரி தான். ஆரம்பிக்கப்போ பெரிய ஐஸ் பார் ஆகும், கடைசியில் போய் சேர்ப்ப வெறும் தண்ணியாக தான் வந்து மாறி இருக்கும். ஸோ இது மாதிரி பல்வேறு திட்டங்கள் அறிவிச்சாலும் நடைமுறை சார்ந்த சிக்கல்கள், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சேர்த்து அந்த விவசாயிகள் தற்கொலைக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. இல்லை இப்போ இது தடுப்பது அப்படிங்கிற நீங்கள் சொன்ன விஷயம் ஒரு பென்ஷன் என்னோட கேள்வி நான் முடிச்சிடறேன். இப்போ அவர் சுந்தரராஜன் சொன்னது போன்ற மினிமம் சப்போர்ட் ப்ரைஸில் ஆரம்பித்து விதைகள் வாங்குறது, உரங்கள் வாங்குறது அப்படிங்கிற எதுலேயுமே வந்து விவசாயிகள் சார்ந்த திட்டங்களே கொள்கைகளை எந்த அரசுகளும் இது வரைக்கும் அறிவிக்கவே இல்லை. மினிமம் சப்போர்ட் பிரைஸ் போன்ற ஓரளவுக்காவது இந்த விஷயத்தை தடுக்கக்கூடிய விஷயங்களில் அரசு தொடர்ச்சியாக அது எந்த அரசு வந்தாலும் ஒரே மாதிரி நிலைப்பாட்டை எடுப்பதற்கு என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் பிக் சப்ஜெக்ட். இதில் எல்லாத்தையுமே அரசாங்கம் செஞ்சுக்கிட்டே இருக்க முடியாதுங்கிறதும் ஒரு விஷயம். நம்ம எல்லாருமே வந்து அரசாங்கம் செய்யணும்னு சொன்னோம்னா விவசாயியுடைய ஒரு கத்திரிக்காவுக்கு வந்து என்ன விலைன்னு சொல்லி யார் வேணாலும் சொல்லலாம். இன்றைக்கி வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து கத்திரிக்காய் விலை 50 ரூபான்னாப்புல 50 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் விற்க முடியுமா? இல்லை, அப்போ அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ்னு சொல்கிறீங்க? ஸோ அதான் அவங்க வந்து கத்திரிக்காய்க்கு சீஃப் மினிஸ்டர் விலை நிர்ணயிக்க வேண்டாம், ஆனால் உங்கள் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாலேயோ உங்கள் உணவு துறையில நீங்கள் வாங்கக்கூடிய நெல்லுக்கு, கரும்புக்கு ஒரு உரிய விலையை கொடுப்பதற்கு கூட உங்களை தடுக்கிற விஷயம் என்ன? அங்கே தான் பார்த்தீங்கன்னாக்க இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு கரும்புக்கு என்ன விலைன்னு சொல்கிறாங்கனாக்க இன்றைக்கி டிஎம்கே கவர்மெண்ட் என்ன சொல்லுது, ஏடிஎம்கே கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை நாளைக்கு சொல்லும் டிஎம்கே. இப்படி மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க, கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்களே ஒழிய இன்றைக்கி உள்ள எதிர்கட்சிகள் எல்லாமே வந்து 3500 ரூபா தரணுங்கிறாங்களே ஒழிய அவங்க ஆளுங்கட்சியாக வரும்பொழுது தந்தாங்களான்னா தரல. இல்லை, அதைத்தான் நான் கேட்குறேன். அது அந்த அரசுகளை தடுக்கக்கூடிய விஷயம் என்ன? தடுக்கக்கூடிய விஷயம் ஒன்றும் கிடையாதுங்க. செருப்புக்கு வரி போட்டு செருப்புக்கு விலை நிர்ணயிக்கிற உரிமையை செருப்பு தயாரிக்கிற ஒரு வெரி சிம்பிள். விவசாயி வந்து ஒரு வீக்கர் ஏரியாங்க, வீக்கர் சப்ஜெக்ட். இல்லை, அப்படி பார்க்குற பார்வை எங்கிருந்து வருது? விவசாயிகளுக்கு வந்து போராட்டம்லாம் பண்ணவே தெரியாதுங்க, இதுதான் காரணம். அது நீங்க உடன் போறீங்களா? போராட்டம் இல்லாத அவங்களுக்கு போராட தெரியாதுங்க, அதான் விஷயம். விவசாயிகளை வழி நடத்துறது வந்து விவசாயிகளே வழி நடத்துறதா நினைச்சு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. விவசாய சங்கங்கள் வந்து இதுவரைக்கும் இந்த விவசாய விலையை பத்தி ஏதாவது எங்காவது போராட்ட கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல, கரும்பு பல இடங்கள்ல கரும்புகளை எரிச்சு கூட அவங்க போராடி இருக்காங்களே. மினிமம் சப்போர்ட் பிரைஸை குறைச்சு அரசுகள் உத்தரவை நகலை எரிச்சு கரும்பு போடாம இருக்க சொல்லுங்க ஒரு வருஷம். இல்ல ஒரு வருஷம். அதாவது நீங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்ல இருந்து நம்ம சொல்யூஷன் தர முடியாது. அதாவது நீங்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு அப்புறம் தமிழகம் சந்திச்ச மிகப்பெரிய போராட்டம் வந்து நாராயணசாமி நாயுடு அவர் தலைமையில் நடந்த விவசாயிகள் போராட்டம் தான். நம்ம மறுக்கவே முடியாது. இன்னைக்கு காவேரி பிரச்சனையாகட்டும் எல்லா பிரச்சனைகளுமே வந்து விவசாயிகள் வந்து முடிஞ்சு போச்சு. அது ஒரே ஒரு போராட்டம் தான். இல்லை, விவசாயிகள் வந்து முன்னெடுத்து இப்போ மரபணு மாற்றப்பட்ட பயிர்களுக்காக விவசாயிகள் மிகப்பெரிய போராட்டம். அதுக்கு பிற்பாடு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே டிவைடர்னு சொல்லி எல்லாருமே சின்ன ஏரி பாசன அந்த மாதிரி ஒரு சின்ன சங்கங்களா போயிட்டாங்க. இல்ல ஒரு விஷயம் ஒரு ஸ்ட்ராங் சொல்யூஷன் அவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் பவர் இல்ல அப்படிங்கிற விஷயத்தை நான் வந்து நிச்சயமா ஒத்துக்கிறேன். அவங்க விவசாயிகளுக்கு ஒரு பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வரக்கான சக்தி இல்லை, அது காரணம் ஒன்று கூடாம இருக்குது, அதெல்லாம் மாற்று. ஆனா அவங்க போராட மாட்டேங்கிறாங்க சொல்றதை வந்து ஏற்றுக்க முடியாது. நிச்சயமாக தமிழகத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விவசாய சங்கம் ஏதோ ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் தினம் ஏதாவது ஒரு போராட்டம், உண்ணாவிரதமோ ஆர்ப்பாட்டமோ கவன ஈர்ப்பு போராட்டமோ ஏதோ ஒன்று நடத்திக்கிட்டே இருக்காங்க. நீங்க தஞ்சாவூர் டெல்டா இவங்களை ஒன்னா கன்சால்டேட் பண்ண விடாமல் தடுக்கக்கூடிய அரசியல் இருக்கா, இல்ல இயற்கையாவே ஒன்னா சேராம இருக்காங்க? இல்ல ஒன்னா தடுக்க விடாம இருந்த அரசியல் தாங்க அந்த போராட்டம். வந்து உங்களுக்கு 80களில் வந்து கிருஷ்ண அந்த ஒரு பீரியட்ல வந்து பெருசா வெடிச்ச பிற்பாடு என்ன பண்ணாங்கன்னாக்க அப்ப இருந்த ஒரு எம்ஜிஆர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னாக்க இனிமேல் யாரும் ஒன்று சேரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ட்ரிக்கியாக ஒரு கேம் பிளே பண்ணாருங்க. அதுக்கு எல்லாரும் பலியானாங்க. அதுக்கு பிற்பாடு சின்ன பின்னமாக உடஞ்சு போயிட்டாங்க எல்லாரும். இன்னைக்கு வந்து ஒரு பெரிய யூனிட் கிடையாதுங்க. இன்றைக்கி தமிழகம் ஃபுல்லாக விவசாயிகள் போராட்டம் நடத்துகிறாங்களான்னா கிடையாது. 250 விவசாயிகள், 500 விவசாயிகள், அல்லது மிஞ்சி போனால் பாலை கொட்டுவாங்க, அல்லது அந்த ஒரு குரூப் அந்த ஒரு சின்ன இடத்துல நின்று ஒரு போராட்டம் பண்ணிட்டு போயிடுவாங்க, அல்லது ஒரு 10 பேர் கொண்ட குழு வந்து ஜனாதிபதியோ பிரதம மந்திரியோ போய் பார்ப்பாங்க. இதனாலாம் தீர்வு வராது.
இவங்களுக்கு போராட்டத்துக்கான திட்டங்களை வகுக்கிறதுக்கு விவசாயிகளுக்கே வந்து கைடன்ஸ் வேணும். இல்ல அது அந்த வழிகாட்டுதல் தான் அந்த இவர்கள் வழிகாட்டுதல் இல்லை. இல்ல அது அவங்க போராடுற முறை தெரியும், போராட வேண்டிய காரணம் இருக்குது, போராட வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனா அந்த போராட்டங்களை வந்து எப்படி வந்து பொது சமூகம் பார்க்குதுங்கிற ஒரு பார்வை நினைக்கிறேன். தப்பு நம்ம வேண்டாம். நகரங்களில் வாழக்கூடிய மக்கள் வந்து ஏதோ ஒரு யாருக்கான ஒரு போராட்டமா பார்க்கக்கூடிய மனோபாவத்துக்கு வந்து வந்திருக்கோம் இல்லையா, அதுக்கு விவசாயிகள் பொறுப்பேற்க முடியாது. இன்னைக்கு நமக்கு சாப்பிட்ற சாப்பாடு எங்கேருந்து வருங்கிற உணர்வு நம்மகிட்ட வந்து கிடையாது. அதுக்கு அந்த விவசாயி வந்து அங்கே விவசாயம் செய்யாட்டி நம்மளால் சாப்பிட முடியாது. அதாவது முன்னாடி வந்து நம்மளால ஒரு விஷயம் சொல்லுவார், விவசாயிகள் வந்து ஒரு முடிவு எடுக்கணும், நாங்கள் வேற யாருக்கும் விவசாயிகளை தவிர வேற யாருக்கும் எங்கள் உணவை விற்க மாட்டோம்னு சொல்லி முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கணும். ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஸ்டாண்டு. ஆனால் நீங்கள் ஒரு நடைமுறை சார்ந்து பார்த்தீங்கன்னா, நான் கத்திரிக்காய் வைக்கிறேன், நீ தக்காளி வச்சுக்கோ, நம்ம ரெண்டும் பண்ட மாட்டோம், நம்ம ரெண்டும் மாற்றிக்குவோம், நம்ம ரெண்டும் சந்தோஷமா இருப்போம். விவசாயிகள் மட்டும் நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க, விவசாயிகள் மட்டும் அவங்க உற்பத்தி செய்த பண்டங்களை வேற யாரும் நாங்கள் விற்க மாட்டோம், எங்களுக்குள்ள நாங்கள் பண்ட மாற்றம் பண்ணிக்கோன்னு சொன்னால் என்ன ஆகும் நிலைமை யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தைரியத்தை அவங்க வந்து வரமாட்டேங்குது. ஏன்னா அது ஒரு எக்ஸ்ட்ரீமான ஸ்டாண்ட். சரி மக்களுக்கு எல்லாம் உணவு கொடுக்குறதா நம்ம வேலைன்னு உண்மையிலேயே நம்மெல்லாம் அவங்க வந்து நன்றி கடன் பட்டுக்கணும். நகரத்தில் வாழக்கூடிய மக்கள்லாம் விவசாயிகள் வந்து நன்றி கடன் பட்டுக்கணும். ஆனால் நமக்கு வர சாப்பாடு எங்கேருந்து வருதுன்னே தெரியாமல் நம்ம வந்து ஒரு அலட்சியமாக இருக்கின்ற அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனை நமக்கு தாங்கிற விஷயம் வந்து நமக்கு வந்து உணராம போச்சு. அதை உணர்த்தக்கூடிய ஒரு சக்தியும் விவசாய சங்கங்களுக்கு இல்லாமல் போச்சு. இந்த நீதிமன்ற உத்தரவிலேயே சில பாலிசி டிசிஷன்ஸ் நிர்வாக ரீதியிலான விஷயங்களை நாங்கள் முடிவு செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நிர்வாக ரீதியிலான விஷயங்களை முடிவு செய்ய முடியாதுங்கிறத தாண்டி குறைந்தபட்சம் வழிகாட்டுதலை கூட கொடுத்துடாமல் இருப்பதற்கு ஏதாவது காரணம் அவங்களுக்கு தெரியல, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு வாழை விவசாயிக்கு வந்து இன்சூரன்ஸ் ஸ்கீம் எப்படி தெரியுமா போடுறாங்க? 15,000 ரூபா கொடுக்குறாங்க சார் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வேல்யூ வந்து அந்த பாலிசி வேல்யூ. என்ன 15,000ன்னா நேஷனலைஸ் பேங்க்ஸ் வந்து 15,000 வாழை கொடுக்கலாம், 20,000 இது கொடுக்கலாம், 25,000 இது கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு நாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கடன் தொகைக்கு மட்டும்தான் இவங்க வந்து ப்ரீமியம் வாங்குறாங்க. ஸோ அந்த ஒரு விவசாயிக்கு வருமானம் வந்திருந்தால் 2.5 லட்சம் வரைக்கும் வரும். 1.5 லட்சத்துலேருந்து 2.5 லட்சம் வரைக்கும் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஈல்டு. அவருக்கு ஒரு நாளில் ஒரு யானை மிதிச்சாலோ அல்லது ஒரு மழை வெள்ளம் வந்தாலோ 2.5 லட்சம் அவுட்டு. ஆனால் அவருக்கு என்ன இன்சூரன்ஸ் தருவாங்கன்னா 15,000 ரூபா தருவாங்க. இல்ல வங்கிகளோட அணுகுமுறை ரொம்ப முக்கியமான பார்ட்டா இங்க இருக்கு. ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் ஈஸியா மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட முடியும். ஆனால் 5,000 ரூபாய் வாங்குற ஒரு விவசாயியால அதை செய்ய முடியாது. இந்த வங்கிகளோட அணுகுமுறைக்கு பின்னாடி அரசினுடைய கொள்கைகள் இருக்கு. இதை தாண்டி வங்கிகளால செயல்பட முடியாது. அவங்களுக்கு பிரச்சனை தெரியும் சார். இங்க எனக்கு தெரிகிற இந்த பிரச்சனை எல்லாத்தையும் தெரியும் சார். செட்டில் பண்ண மாட்டாங்க. இல்லை இன்னைக்கு நீங்க சொன்னீங்க 7,000 கோடி வாங்கின எந்த பெருமுறாலையும் 5,000 கோடி வாங்கி மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்த எந்த முறாலையும் தற்கொலை பண்ணல. 5,000 ரூபா வாங்கிட்டு கட்ட முடியாத விவசாயம் தான் வந்து தற்கொலை பண்ணுறோம். அப்போ அவங்க வந்து எவ்வளோ ஒரு கடன் வாங்கி கொடுக்க முடியாது, எவ்வளோ ஒரு மானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை அவங்க பார்க்குறாங்கிற விஷயம் வந்து நிச்சயமாக அதில் இருக்குது. அதாவது இன்னைக்கு அரசோட கொள்கைகளும் சரி, வங்கிகளோட கடன் திட்டங்களும் சரி, எல்லாமே ஒரு பெருநிறுவனங்கள் சார்ந்தா இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி காருக்கு போய் நான் வந்து 4% 8% வட்டியில் வாங்க முடியும். டிராக்டர் வாங்கினா நான் 14% வட்டி தான் வந்து கொடுத்தாகணும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அதான் நான் முன்னாள் பிரதமரே சொன்னார், எதுக்கு விவசாயம் வந்து இவ்வளோ பேர் பார்க்க வேண்டியது, எல்லாம் நீங்கள் நகரத்துக்கு வாங்க அப்படின்னு வந்து சொன்னார். அப்போ அவங்களோட பார்வை எப்படி இருக்குன்னா, ஒட்டுமொத்தமாக விவசாயிகளை வந்து சிறு விவசாயிகள், முக்கியமாக சிறு விவசாயிகளை விவசாயத்திலிருந்து அகற்றி விட்டு ஒரு கார்பரேட்டைசேஷன் வந்து பண்ணணும். உங்களுக்கு வந்து விவசாயம் பண்ண தெரியல, நீங்கள் தற்கொலை பண்ணுறீங்க, நீங்கள் ஏன் விவசாயம் பண்ணுறீங்க, நாங்கள் வந்து பெருநிறுவனங்களை கொண்டு வரோம், ஒவ்வொருத்தரும் 50,000 ஏக்கர் 60,000 ஏக்கர் வாங்கட்டும், அப்போ அவங்க என்ன மாதிரியான மரபணு மாற்றப்பட்ட பயிர்களை செய்வாங்களோ அதை செஞ்சு விளைவிக்கட்டும், நீங்கள் சாப்பிடுங்க, எந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் ஃபெர்டிலைசர்ஸ் அவங்க போடுவாங்களோ அதை அவங்க போட்டு உங்களுக்கு தருவாங்க, நீங்கள் சாப்பிடுங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நோக்கி தான் அந்த அரசு வந்து விவசாயத்தையும் விவசாயம் தள்ளணும்னு நினைக்கிறதே ஒழிய விவசாயிகளுக்கு உண்மையான ஒரு தீர்வை வழங்கணும் இந்த அரசு நினைக்கவே இல்லை. இது வந்து என்டையர் இந்தியாவில இந்த பிரச்சனை இருக்குது. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான பிரச்சனை தான் பார்க்கிறோம். சொன்னது சென்னை உயர்நீதிமன்றமா இருந்தாலும் இந்த பார்வை தனிப்பட்ட தீர்வுகளுக்கு தீர்வாக மிகப்பெரிய செக்டாருக்கான பிரச்சனை இது. நம்ம வேற தலைப்பற்றி இடைவெளிக்கு பிறகு பேசுவோம். குழந்தைகளுக்கான அந்த உணவுப் பொருட்களை வந்து மருந்து கடையில் விற்கக்கூடாது அப்படின்னு மத்திய அரசு ஒரு முடிவெடுத்திருப்பதாகவும் அதன் முடிவுக்கு கடும் எதிர்ப்பை பதிவு செய்யதான் மருந்து வணிகர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மேகி தடை இப்படி பல விஷயங்கள் வந்திருக்கக்கூடிய சூழலில் குழந்தைகளுக்கான மருந்து பொருட்களை குழந்தைகளோட உணவுப் பொருட்களை மருந்து கடையில் விற்கக்கூடாது அப்படின்னு அரசு சொல்வதனுடைய பின்னணியில் ஒரு நல்ல காரணம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அதாவது நோக்கம் சரியான நோக்கமாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கணும், நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு அப்படின்னு நீங்கள் தப்பான உணவுப் பொருள் வந்தால் எங்கேயுமே விற்கக்கூடாதுன்னு தான் வந்து சொல்லணும் இல்லையா, வெறும் மருந்து கடையில் வந்து விற்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறது வந்து எப்படி சரியாக இருக்க முடியும்னு தெரியல.
ரெண்டாவது விஷயம் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து கொண்டு போக ஆரம்பிச்சிட்டோம்னா அப்போ நீங்கள் வந்து ஒரு எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு பெரிய சேஞ்ச் தான் வந்துட்டு இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா அப்போ சிறிய மருந்து கடைகள் வந்து எப்படி சர்வை பண்ணுங்கிற கேள்வி வந்து வரும். இன்றைக்கி அவங்க வந்து ஒரு மார்ஜின்ஸில் வந்து கம்மியாக இருக்கும், அது எப்படி மேக்கப். இன்றைக்கி அவங்க வந்து சோப்பு, ஷாம்பு, பேஸ்டெல்லாம் கூட விற்கிறாங்க மருந்து கடைகளில். இன்னொரு பார்வை இருக்குது, நீங்கள் அந்த உணவுப் பொருளை நீங்கள் மருந்தாக சொல்லாமல் உங்களோட விளம்பரங்கள் எல்லாமே உங்களோட வளர்ச்சியை கூட்டும், உங்களுக்கு நியூட்ரிஷன்ஸ் தரும், உங்களுக்கு வந்து கார்போஹைட்ரேட்ஸ் தரும், உங்களுக்கு ப்ரோட்டீன்ஸ் தரும் அப்படின்னா அதுவும் ஒரு வகையான ஒரு மருந்தாக தான் வந்து விளம்பரத்தில் வந்து வருது. அப்போ அந்த மருந்துகளில் விற்கக்கூடாதுன்னு சொன்னால் பொருள் சரியா இல்லைன்னா எங்கேயுமே விற்கக்கூடாதுன்னு சொல்லணும். அதுதான் வந்து சரியான விஷயமா இருக்க முடியும். ஒரு மேகினா அது எந்த கடை விற்க, மருந்து கடையாக இருந்தானே, கிராசரி ஸ்டாப் நீங்கள் மளிகை கடை இருந்தானே, எங்கேயும் நீங்கள் விற்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. மருந்து கடையில் மட்டும் வைக்கக்கூடாதுன்னு சொல்றது எப்படி அது சரியான விஷயமா இருக்கும்னு தெரியல. இல்லை, குறைந்தபட்சம் ஒரு மருந்து கடையில் அந்த உணவில் இருக்கக்கூடிய ரசாயனங்கள் குறித்த குறைந்தபட்ச அறிவாவது அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கும். அதில் சரி தவறுகள் மற்ற விஷயங்களை அனலைஸ் பண்ண முடியும். அப்போ மருந்து கடையிலே விற்க வேண்டாம் அப்படின்னா அரசு வேற எங்கே விற்க சோதனை எடுத்துக்கிறது? அதுதான் நான் சொல்ல வரதுங்க. அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மருந்து கடைகளில் வந்து சட்டம், இதனுடைய பராமரிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கவனமும் அதிகமாக இருக்கும், அதிகாரிகளுடைய தலையீடும் அதிகமாக இருக்கும். ஒரு சாதாரண ஒரு கிராசரி ஷாப்பில், மளிகை கடையில் பார்த்தீங்கன்னா, சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா யார் யாரோ விற்கிறாங்க, என்னென்னமோ விற்கிறாங்க, என்ன இருக்குங்கிறாங்க, அவங்க எடுத்தாராங்க பாக்கெட், அப்படி போகுது. இப்போ ஒரு அவ்வளோ தூரம் ஒரு கட்டுப்பாடான ஒரு மருந்து கடையிலேயே விற்கக்கூடாதுன்னா வேறு எங்கே விற்கணும்னு இவங்க சொல்ல வராங்க? இது ஏதோ ரிலையன்ஸ் போன்ற சூப்பர் மார்க்கெட்டுகளை வந்து இவங்க ஊக்குவிக்கிறதுக்காக செய்கிற நடவடிக்கை மாதிரி தான் தெரியுது. இதெல்லாம் ஒரு தேவையில்லாதது. நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையில் அவங்க தலையிட வேண்டிய அவசியமே கிடையாது. இவங்க என்ன சொல்ல வராங்க? மருந்து கடையில் விற்கிறது தவறுன்னு சொல்கிறாங்களா? ஏன் தவறு சொன்னாங்களா? இல்லை, அதுக்கான காரணங்கள் எதுவுமே வெளிப்படையாக இல்லை. இதில் இன்னொரு ஃபேக்டர் அந்த மருந்து வணிகர்கள் முன்வைக்கிறாங்க, அது ஆன்லைன் மூலமான அந்த விற்பனை என்பது. அது அவங்க வியாபாரத்துக்காக அவங்க பேசுகிறாங்க. இல்லை, அவங்க வியாபாரத்துக்காக அவங்க ஆன்லைன்லேயே நீங்கள் ஒரு மருந்தை, ஒரு உயிர்காக்கிற மருந்தை விற்கும் போது, எந்த பிரிஸ்கிரிப்ஷனும் இல்லாமல் ஒருத்தால மருந்தை வாங்கிக்கும் போது, ஒரு உணவு விஷயத்தையோ ஒரு பால் பவுடரையோ மற்ற விஷயங்களே மருந்துகளை விற்கக்கூடாதுன்னு சொல்றதுல என்ன அரசியல் இருக்க போகுதுதான் கேள்வி. இந்த ஆன்லைன்ல அவங்க இப்ப சொல்ற விஷயங்கள் இளைஞர்கள் எளிதாக வாங்கிக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது வெறும் இது அது சம்பந்தப்பட்ட விஷயமாக பார்க்கிறதா, இல்ல அவர்கள் வர்த்தக பாதிப்புக்காக இது போன்ற விஷயத்தை சொல்றாங்கன்னு பார்க்கிறதா? இல்ல இது வந்து உங்களுக்கு வந்து சுந்தரராஜ் முடிச்சிட்டு, அதாவது நீங்கள் வந்து ஆன்லைனில் ஃபஸ்ட்டு மெடிசன்ஸ் விற்கக்கூடாது, அதுதான் சரியான விஷயம். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ யூஎஸில் நீங்கள் போனீங்க, அமெரிக்காவில் போனீங்கன்னா நீங்கள் ஒரு தலைவலிக்குன்னு போய் ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட முடியாது. அதுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அந்த டாக்டர் போய் பார்க்கணும், அவர் சொல்லுவார். நம்ம ஊர் அந்த பழக்கம் ஓவர் தி கவுண்டர் சேல்ஸ்னே ஜாஸ்தியாக உண்டு. நீங்கள் போனீங்கன்னா மருந்து கடை போனால் எனக்கு வந்து வயிறு சரியில்லை கொடுத்தா மருந்து வந்து கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஆன்லைனில் மருந்துகளை நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான மருந்து வரும்னு தெரியாது, என்ன எக்ஸ்பைரி டேட்டுக்கு தெரியாது, யார் மேனுஃபேக்சர் பண்ணிக்கான்னு தெரியாது, யார் பேக்கிங் பண்ணிக்கான்னு தெரியாது. நீங்கள் வந்து யாரையும் நீங்கள் ரெஸ்பான்சிபிள் ஆக்க முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஆன்லைன் போர்ட்டலில் போய் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா அந்த ஆன்லைன் போர்ட்டல் வந்து உற்பத்தி பண்ணுறது கிடையாது. அவங்க வந்து அக்ரிகேட்டர்ஸ் மாதிரி பல்வேறு நிறுவனங்கள் தயாரிக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஒரு ஆன்லைனில் விற்கிறவங்க. ஸோ அந்த பொருள் எப்படிப்பட்ட பொருள் தெரியாது. முக்கியமாக நீங்கள் வந்து இப்போ ஏதோ ஒரு ஷர்ட் விற்கும் போதே டிஸ்க்ளைமர் போட்டுறாங்க. ஆமாம். ஸோ நீங்கள் ஏதோ சட்டம் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு பெரிய பாதிப்பு இருக்காது, நீங்கள் ஏதோ ஒரு பொம்மை வாங்குறீங்கன்னா பெரிய பாதிப்பு இருக்காது. ஆனால் மருந்து, உணவு போன்ற விஷயங்களில் ஆன்லைனில் விற்கலாமா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஏன்னா யாருமே அதை ஓன் பண்ணுறது இல்லை, நீங்கள் யார் மேலேயும் அதை வந்து நீங்கள் வந்து பொறுப்பேற்க முடியாது. ஆனால் மருந்து கடையில் ஒரு மருந்து எக்ஸ்பயர் ஆயிருந்ததுன்னா நீங்கள் போய் கேட்கலாம், ஏன் பண்ணி எக்ஸ்பயர் ஆன மருந்து நீ கொடுத்துருக்கேன்னு சொல்லி கேட்கலாம். அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க இப்போ டேட்டா பார்த்துட்டு தான் கொடுப்பாங்க, அவங்க சிஸ்டத்துலேயே இருக்கும். இந்த பேட்ச் வந்து எக்ஸ்பயர் ஆச்சு, நீங்கள் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி அவங்க சிஸ்டத்துலேயே வந்து வந்துடுது இப்போல்லாம். ஸோ அப்படி வந்து அதில் வந்து ஒரு சின்ன ஒரு பொறுப்புணர்ச்சி வந்து இருக்கும். ஆனால் நீங்கள் ஆன்லைனில் போய் வாங்குறப்ப அந்த பொறுப்புணர்ச்சி அவங்களுக்கு இருக்குமா கேட்டால் நிச்சயமாக வந்து இருக்காது. இல்லை, இப்போ இவங்க நேரடியாக நாங்கள் கடையடைப்புக்கு போவோம், ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம்னு இவங்க சொல்கிறாங்க. வெறும் உணவுப் பொருட்களை விற்க தடை விதித்தால் நாங்கள் கடையடைப்பு வரைக்கும் போவோம்னு இவங்க சொல்லும்போது, உணவுப் பொருட்கள் இவ்வளவு மார்ஜின் வருது, இவ்வளவு லாபம் வருது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இவங்க மேலே இருக்குது. அந்த குற்றச்சாட்டு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது லாபம் இருக்க தான் செய்யுது. இல்லை, மருந்துகளை விட குழந்தைகளுக்கான உணவு லாபம், அதனால தான் அவங்க இவ்வளோ தூரம் ஏற்றுக்கிறீங்களா? அந்த லாபம் அதிகமாக வாரதுனால தான் இதை பாதர் பண்ணுறாங்க. இப்போ சில மருந்து கடைகளில் பார்த்தீங்கன்னா மருந்து அதிகமாக விற்காதுங்க, சோப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய விற்குது. எங்கள் சைடு அந்த மாதிரிலாம் கடைகள்லாம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னாக்க சோப்பு எல்லாருக்கும் வேணும், மருந்து எல்லாருக்கும் வேணாம். ஸோ ஒரு கடையில் வந்து 24 மணி நேரம் 8 மணி நேரம் உட்காந்துருக்காங்கன்னா 8 மணி நேரம் 10 மணி நேரம் 10 மணி நேரம் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னாக்க டாக்டர்ஸ் வந்து காலையில் வந்துட்டு மத்தியானம் போயிடுவாங்க, மத்தியானம் கடையை மூட வேண்டியதாக இருக்குது. ஸோ மற்ற நேரங்கள்லாம் வியாபாரம் நடக்கணும்னாக்க இந்த மாதிரி வேறு பொருள்கள் இருந்தால் தான் வியாபாரம் ஆகும் சார். இது எல்லாம் அவனுடைய கடை, அந்த வாடகை, இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு உண்டான ஒரு மேஜர் ரிசோர்ஸாக இருக்குது. இந்த ரிசோர்ஸ் அடப்பட்டுச்சுன்னா மருந்து கடைகள் நிச்சயமாக பாதிக்கப்படும். இல்லை, இந்த மேஜர் ரிசோர்ஸை சரி அப்படின்னு பார்க்குறதா, அது இது போன்ற விஷயங்களே அதிகமாக இந்த மருந்து கடையில் விற்பதை சரின்னு பார்க்குறதா, இல்லை இது தேவையற்ற ஒன்று அப்படின்னு பார்க்குறதா? இல்லை, தேவையற்ற ஒன்றுனா நீங்கள் வந்து அப்படி விற்கக்கூடாதுலாம் எந்த விதமான இதுவும் கிடையாது. நீங்கள் வந்து
அதாவது இன்னைக்கு வந்து அவங்களுடைய சிறு வணிகளுடைய இருத்தல் அங்கே அவங்க சஸ்டெயின் பண்ணுறதே வந்து இந்த மாதிரி விஷயங்கள்னால தான். நீங்கள் இப்போ இதையும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய லெவலில் வந்து பாதிக்கப்படும் அவங்களுடைய தொழிலில் நிச்சயமாக உண்டு, அது மாற்றுறது கிடையாது. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவர் சொன்ன மாதிரி மத்தியான வேலைகளில் சாயந்தர வேலைகளில் ஏதாவது ஒன்று ஓவர் தி கவுண்டர் சேல்ஸ் நடந்துகிட்டே இருக்காங்க, அந்த மாதிரி பொருள்களை வந்து விற்கிறாங்க. இப்போ நீங்கள் இதை எடுத்துட்டிங்கன்னா அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் தான் வந்து நீங்கள் போய் எல்லா பொருள்களையும் வாங்கணும். இப்போ நீங்கள் ஒரு பேஸ்ட் வாங்கணும் இல்லை ஒரு சோப் வாங்கணும் அப்படின்னா பெரிய சூப்பர் மார்க்கெட் மட்டும் தான் நீங்கள் போய் வாங்க முடியும் அப்படின்னு சூழ்நிலை வந்துடும். இதனால் ஒரு மருந்து கடை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும், நீங்கள் போவீங்க ஒரு சோப்பு வாங்கி வந்துடுவீங்க. அப்போ நீங்கள் இதை எடுத்துட்டிங்கன்னா அப்போ என்ன ஆகுனா மக்கள் எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்காக சூப்பர் மார்க்கெட்டுகளை நோக்கி திசை திருப்பதிங்க தான் வந்து அர்த்தம். அது தேவையில்லாத ஒரு விஷயம் தான். நீங்கள் வந்து பொதுவாக சிறு வணிகர்கள் பிழைக்கிறதுக்கான ஒரு வழி தான் அது. அது அதிக லாபம் வைக்கிறாங்க, லாபம் சம்பாதிக்கிறாங்க, அதில் வந்து ஒரு நேர்மை இல்லை, அதெல்லாம் நம்ம வந்து பேசலாம், நிச்சயமாக வந்து பேசலாம். ஆனால் அவங்க வந்து ஒரு சர்வைவலுக்கான ஒரு விஷயமா தான் வந்து மற்ற பொருட்கள் விற்கிறாங்க தான் பார்க்கணும். இல்லை இப்போ அதிக லாபம் அதில் விமர்சனங்கள் இருக்குது அப்படிங்கும்போது இது போன்ற நடவடிக்கைகள் இல்லாமல் ஓரளவுக்கு அதை கட்டுப்படுத்தக்கூடிய கண்காணிக்க வேண்டிய நடவடிக்கைகள் மருந்து கடைகள் நோக்கி தேவை அப்படின்னு சொன்னால் அவங்களோட இல்லை. இதில் இன்னும் கவர்மெண்ட் வந்து எதையுமே கிளாரிஃபை பண்ணல. உங்கள்கிட்ட விற்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஏன் விற்கக்கூடாது? ஆர் தே சப்போர்ட்டிங் ரிலையன்ஸ் அப்படி இருக்குதா? அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குதா? ஏன் விற்கக்கூடாது? எங்கேயாவது விற்றப்ப பிரச்சனை வந்துச்சா? எனக்கு தெரிஞ்சு மருந்து கடை வந்து சேஃபஸ்ட்டு செல்லிங் பாயிண்ட்டு. அந்த கவுண்டரில் வந்து தவறு குறைவாக நடக்குது. ஒரு மளிகை கடையில் நடக்கிறது மாதிரியெல்லாம் தவறுகள் அங்கே நடக்கிறதுக்கு வழி கிடையாதுங்க. ரெண்டாவது இந்த மாதிரி பிரச்சனை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க ஒரு 10:30 மணி 10:45 மணிக்கு ஒரு குழந்தையோட ஒரு உணவு தீர்ந்து போச்சுனாக்க அந்த அம்மா பதற்றம் வந்து வேறு அதிகம். ஒரு தாய் வந்து பதறுவா. இப்போ பார்த்தீங்கன்னா மளிகை கடைலாம் மூடியிருக்கும், மருந்து கடை திறந்துருக்கும், போய் அங்கே போய் வாங்கிட்டு வரலாம். ஸோ அரசாங்கம் இதை தெளிவு பண்ணி ஏன் எதுக்காக செய்கிறோம் அப்படின்ட்டு அதான் முடிவுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் அடுத்தடுத்த கட்டத்தில் மருந்து கடையிலே விற்கக்கூடாதுன்னா அப்புறம் வேற எங்கே வைக்கிற கேள்வி எல்லா இடங்களிலும் உத்தரவை நோக்கி இருக்கு. நம்ம இடைவெளிக்கு வேறு தமிழ்நாட்டிலிருந்து செல்லக்கூடிய இந்த காய்கறிகளுக்கு கேரள மாநில அரசு தடை விதித்திருக்காங்க. அதிக அளவிலான பூச்சிக்கொல்லி மருந்துகளுடைய தாக்கம் இந்த காய்கறியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூச்சிக்கொல்லி மருந்துகள் தாக்கம் இருக்கிறது அப்படிங்கிறது அனைவரும் தெரிந்த விஷயம்தான். ஆனால் அதன் அளவுகள் மீறப்பட்டிருக்கு அப்படின்னு கேரள அரசு இப்போ திடீரென வெளித்திருப்பது, தடையை விதித்திருப்பதனுடைய பின்னணி அரசியல் காரணியா இல்லை அந்த மாநில மக்கள் நலனா, ரெண்டுல எது அப்படின்னா உங்களுடைய பதில் என்ன வரும்? இல்லை, அதாவது என்னமா காரணமாக வந்துட்டு போகுது. ஆனால் அவன் கண்டுபிடிச்சிருக்க விஷயம் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அவன் வந்து முல்லை பெரியார் நம்ம சண்டை போட்டாக்கா அதை பண்ணுறாங்களா இல்லை வேறு எதுவும் பாலிடிக்ஸ் இருக்கான்னு அவன் அதை காரணக்கு போனான். ஆனால் அவன் கண்டுபிடித்திருக்க விஷயம் வந்து ஒரு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். எங்களுக்கு என்ன கேள்விங்கிறதுனா அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் கேள்வி இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 10,000 பேர் வந்து பூச்சிக்கொல்லிகள் வந்து விற்கிறாங்க. கிட்டத்தட்ட 10,000 கடைகளில் போய் நீங்கள் பூச்சிக்கொல்லிகளும் உரங்களும் வாங்கலாம். ஆனால் அந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு லேப் தான் இருக்குது கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் காலேஜில். அப்போ நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கிற விவசாயிகள்கிட்ட நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கான என்ன விஷயத்தை நம்ம தமிழக அரசு செஞ்சுருக்குன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான் வந்திருக்கு. இன்றைக்கி நாங்கள் பல வருஷமாக வந்து இது சொல்லிகிட்டே இருக்கோம். இந்தியாவில் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லி, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. 13 தடை செய்யப்பட்ட பெஸ்டிசைட்ஸும் கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி ரொம்ப கிளியர் கட்டாக வந்து சொல்கிறேன். உதாரணமாக மோனோக்ரோட்டோபஸ், ஃபூரடான் இந்த மாதிரி போன்ற பல்வேறு விஷயங்களை தடை பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்படி இருந்தாலும் அவை வந்து இந்த நம்மளோட மண்ணிலையும் நம்மளுடைய காய்கறிகளையும் வந்து சேர்ந்து வருது, நிச்சயமாக வருது. ஆனால் இது நீங்கள் அவங்க அரசியல் காரணங்களுக்காக இதை பண்ணுறாங்களா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வச்சுட்டு இந்த விஷயத்தை நம்ம வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டு நிச்சயமாக தமிழக அரசு மிகப்பெரிய அளவில் இறங்கி ஒட்டுமொத்தமாக ஒரு இயற்கை சார்ந்த விவசாயத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழல் வந்து ஏற்படுத்தணும். 2010 கேரள அரசாங்கம் நம்மாளுடைய கூப்பிட்டு கேரளா ஆர்கானிக் பாலிசின்னு சொல்லி ஒரு பாலிசியை உண்டு பண்ணி அங்கே வந்து விவசாயத்துறை அமைச்சர் வந்து நம்மளுடைய காலில் வந்து நீங்கள் தான் எங்களுக்கு வந்து எல்லாத்தையும் நீங்கள் கைட் பண்ணி தரேன் சொல்லி கேட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்கானிக் பாலிசியை ஃப்ரேம் பண்ணி நீங்கள் வந்து அவங்க வந்து 2020க்குள்ளாராக கேரளா முழுவதும் உரம் சார்ந்தோ பூச்சிக்கொல்லிகள் சார்ந்தோ எந்த விவசாயம் நடக்காது, முழுவதும் இயற்கை விவசாயம் மட்டுமே நடக்கும்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இல்லை, அதாவது அவர்களுடைய அரசியல் நலன்கள் அப்படின்னு விமர்சனங்கள் ஒரு புறம் இருந்தாலும் அவர்கள் மாநிலத்திற்கு எங்கிருந்து காய்கறி வருதுன்னு அந்த அதிகாரிகள் இங்கே வந்து சோதனை நடத்துகிறாங்க. அந்த சோதனைக்கு பின்பு அரசியல் காரணங்களை கற்பிப்பதே ஒரு அரசியலா இல்லை உண்மை நிலை அப்படி தான் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, இதில் ஒரு முக்கியமான அடிப்படையிலேருந்து பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு வந்து காய்கறிகள் கொண்டு போகக்கூடிய மாநிலம் வந்து 2ங்க. கர்நாடகா ஒன்று, தமிழ்நாடு ஒன்று. காய்கறிகள் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறது கிடையாது, நவீன விவசாயம் தான் பண்ணுறாங்க. இதில் ஏன் தமிழகத்தை மட்டும் குறி வைக்கிறாங்க? நம்பர் 1. நம்பர் 2 வந்து இம்போர்ட்டிங் பாயிண்டில் தான் வந்து நீங்கள் வந்து டெஸ்ட்டு இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணணும். எக்ஸ்போர்ட்டிங் பாயிண்ட் வந்து பண்ணக்கூடாது. நம்பர் 2, அதை விட்டுட்டு
பாலி ஹவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வந்து அது என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஏறக்குறைய ஐசி யூனிட் மாதிரி வச்சுக்கிறேன். கட்டுப்படுத்தப்பட்ட தட்பவெட்ப நிலையில் கட்டுப்படுத்தப்பட்ட நம்ம கண்டிஷன் எல்லாத்தையும் சரி பண்ணி என்விரான்மெண்ட் இதுலேருந்து மாற்றி அங்கே வந்து இவ்வளவு தான் டெம்பரேச்சர், இவ்வளவு தான் இருக்கணும், இவ்வளோ இதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சரி பண்ணி அதிகமாக விளைவிக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தில் வந்து என்ன தலையை வைக்கிறாங்கனாக்க 10 டைம்ஸ் வந்து அதிகமாக பூச்சி மருந்து பயன்படுத்துகிறதாக சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? நம்பர் 3. நம்பர் 4 வந்து யார் வந்தாங்க, எங்கே பார்த்தாங்க, என்ன விதமான ஆய்வுகளை மேற்கொண்டாங்க, என்ன விதமான முடிவுகளை சொன்னாங்க? அது தெளிவே கிடையாது. மாறாக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து காய்கறிகள்லாம் டெஸ்ட் பண்ணதில் கிளியராக சொல்கிறாங்க 51 இது 41 இதில் சுத்தமாக கிடையாது, 3 இதில் அரோவபிள்ங்கிறாங்க. ஒரு பூச்சி மருந்து அடிக்கும் பொழுது எல்லாருமே ஒரு காமன் லேமன் என்ன நினைக்கிறாங்கன்னா, பூச்சி மருந்து அடிக்கிறாங்கன்னா பூச்சி மருந்து அதில் இருக்குல்ல, சாப்பிட்றோம்ல, பூச்சி மருந்து போகுது இல்லைங்கிறாங்க. கிடையாது. டிடிவிபி, நுவான் இது ரெண்டையும் இந்த மருந்துகள்லாம் அடிச்சிங்கன்னா 24 மணி நேரத்தில் அதனுடைய எஃபெக்ட் போயிடும். ஹார்வெஸ்ட் ஹாலிடேன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து டைரெக்டாக கன்சியூம் பண்ணக்கூடிய இந்த காய்கறிகள் வந்து இன்னும் விவசாயிகள் நிறைய பேர் கவனமாக தான் செய்கிறாங்க. இல்லை, அதாவது கேரள அரசு இந்த விஷயங்களை செஞ்சாங்க, அவங்களுக்கு அரசியல் இருக்குன்னு நீங்கள் சொல்ல வந்தால், இங்கே வந்து பெஸ்டிசைட்ஸ் வந்து சொல்லப்பட்டிருக்கிற அளவில் தான் தமிழகம் முழுவதும் பயிரிடப்படுகிற காய்கறிகள் இருக்கு, அளவை தாண்டி இல்லவே இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இன்னைய விஷயத்தை பற்றியே பேசல. ஜூலை 10 வந்து ஒரு மிகப்பெரிய பத்திரிகை எழுதுறாங்க, கேரளா கன்சர்ன் ஓவர் டாக்ஸிக் வெஜிடபிள்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடுன்னு. அந்த பத்திரிகையில் உள்ள சில விஷயங்களை குறிப்பிட்டு நான் சொல்ல விரும்புகிறேன். கார்போஃபியூரான் வாஸ் யூஸ்ட் as ripening agent ஃபார் மேங்கோஸ்ங்கிறாங்க. இட் இஸ் நாட் கார்போஃபியூரான். கார்போஃபியூரான்ங்கிறது ஃபியூரான் குருணுங்க. மேங்கோ ரைப்பன் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணல, கால்சியம் கார்பைடுங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அடிப்படை விஷயம் தெரியாமல் மீடியாக்களில் உள்ள விவரம் தெரியாத நிருபர்கள் எழுத்தை வச்சுக்கிட்டு சில அமைப்புகள் சேர்ந்துட்டு இதுக்கு எது இயற்கை விவசாயம் அது இதுன்னு போராடும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னாக்கா, கேட்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் பூச்சி மருந்து இருக்குது, பூச்சி மருந்து அப்படியே வந்துடுது. இது கொஞ்ச நாளைக்கு முன்னால் என்ன பண்ணாங்க, டீ தூளில் வந்து பூச்சி மருந்துன்னாங்க. ஸோ இட் இஸ் அன் அஜெண்டா. அஜெண்டா பேஸ்ட் பாலிடிக்ஸ் நடத்துறாங்க. உலகம் முழுவதும் தடை செய்யப்பட்ட 13 கெமிக்கல்ஸ் நம்ம ஃபுட்ல இருக்குது. இதுக்கு நாங்க சொல்ல, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன் சொல்றாங்க. நாங்க சொல்ல, ஒரு அறிவியல் அமைப்பு, அரசு சார்ந்த அமைப்பு, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன் சொல்ற விஷயம், உலகம் முழுவதும் தடை செய்யப்பட்ட 13 வேதியியல் பொருட்கள் நம்ம அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவுல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. பேண்ட் கெமிக்கல்ஸ். எண்டோசல்ஃபான் உலகம் முழுவதும் தடை பண்ணி எத்தனை வருஷமாச்சு? நம்ம இந்தியா தரப்படி எத்தனை வருஷமாச்சு? இன்னைக்கும் காசர்கோட்ல வந்து எண்டோசல்ஃபான் அடிச்சுட்டு தான் இருக்காங்க. இந்த பாலிட்ரின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தடை, அதான் கேன்சருக்கு முக்கியமான காரணம், ஹைப்பர் ஆக்டிவிட்டி முக்கியமான காரணம், பார்க்கின்சன் டிசீஸ்க்கு முக்கியமான காரணம், குழந்தைகளோட ஹைப்பர் ஆக்டிவிசம் இருக்கு அது முக்கியமான, ஆண்களோட மலட்டுத்தன்மை முக்கியமான காரணம், இன்ஃபர்டிலிட்டி, பல்வேறு விஷயங்களுக்கு இந்த கெமிக்கல்ஸ் காரணமா இருக்கு. இன்னைக்கு ஏன் கேன்சர், வீடு மரம் வைக்கிறோம் இல்லையா, வீட்டுக்கு வீடு எப்படி கேன்சர் வந்துச்சு? யார் பொறுப்பேற்பதற்கு? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு போல தான் காரணம். இது வந்து பசுமை புரட்சி அல்ல, இது பேராசை புரட்சின்னு யார் அந்த பசுமை புரட்சியை கொண்டு வந்தாரோ அவரே சொல்லிட்டாரு. நீங்க என்னதான் தூக்கி பிடிக்கலாம், நாங்க வந்து கெமிக்கல்ஸ் வந்து சிறந்தன்னு. இந்த மோனோகிராப்டஸும் கார்போஃபூரானும் 45 நாள் அந்த காய்கறில இருக்கும், ஒரு நாள்லாம் போயிடாது, 45 நாள் காய்கறி இருக்கும். ஒரு பூச்சியே சாப்பிட முடியாத ஒரு பழமானதுக்கு அப்புறம் எப்படி நம்ம சாப்பிட முடியாதா? இல்லை, இயற்கை விவசாயம் செய்கிறவங்க இது போன்ற அமைப்புகள்லாம் அஜெண்டா பேஸ்டு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ எனக்கு இயற்கை எழக்கூடிய கேள்வி, ஒரு வறுமை சூழல் இருந்து ஒரு வறட்சி இருந்தது, அப்போ பசுமை புரட்சின்னு ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்தோம், விளைச்சலை பெருக்கணும், எல்லாம் சரி. ஆனால் இப்போது இவ்வளவு விளைவுகள் இதனால வருதுன்னு தெரிஞ்ச பிறகு கூட இயற்கை விவசாயத்துக்கு மாறுவதோ இல்லை மரபுசார் என்னோட கேள்வி முடிச்சிடும், மரபுசார் தொழிலுக்கு திரும்புவதிலோ என்ன சிக்கல் இருக்க போகுது? என்னுடைய சின்ன கேள்வி. ஷாருக் கானை வச்சுக்கிட்டு அந்த அமீர் கானை வச்சுக்கிட்டு தாய்ப்பாலில் விஷம்னு ஒரு இதை பிரபலப்படுத்தினாங்க. ஹைதராபாத்தில் உள்ள சிசிஎஃப்ஐ நிறுவனம் வந்து அவங்க மேலே கேஸ் போட்ட பிற்பாடு அடங்கி போனாங்க. சிஎஸ்ஐ அப்படிங்கிற டெல்லி நிறுவனத்தில் சுனிதா நாராயண் வந்து கொக்கோ கோலாவில் விஷம்னாங்க. கொக்கோ கோலாவில் விஷமா சார்? நீ கொக்கோ கோலா விற்கிதா இல்லையா சார்? கொக்கோ கோலா விஷம் எல்லாமே மேகிக்கு இதே தான் சொன்னாங்க. ஆனா இப்பயே அரசு பாலிடிக்ஸ், மேகிக்கு பின்னால் என்ன பாலிடிக்ஸ் தெரியாது. திடீர்னு எப்படி சார் வரும்? இல்ல நீங்க ஒரு விஷயம் திடீர்னு எப்படி மேகிக்கு வரும்? அப்படின்னா என்னுடைய கேள்வி, யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல கொக்கோ கோலாக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு, இவ்வளவு காம்போசிஷன்ல கலக்கணும் அப்படின்னு. இந்தியாவுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. மேகி, இதே மேகி யூரோப்ல விக்குது, அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு, இந்தியாவில் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. அப்ப இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் என்பது சரின்னு ஆர்கியூ பண்றீங்களா? சார், அவங்களுடைய ட்ரேடிங் பாலிசி தப்புன்னா தப்புன்னு சொல்லணும். ட்ரேடிங் பாலிசி ட்ரேடிங் பாலிசி மனுஷன் சாக முடியாது. இவ்வளவு நாள் கழிச்சு ஏன் சொல்றீங்க? இங்க உள்ள பிரபலமான வார பத்திரிகை வந்து கொக்கோ கோலா சாப்பிட்டு பொள்ளாச்சியில அந்த நிருபர் பார்த்துக்கிட்டே இருக்கையில ஒருத்தர் மயங்கி விழுந்து சித்து போனார் எழுதிருச்சு. இஸ் இட் a fact?
இல்ல நான் தான் சொல்றேன், நீங்க சுனிதா நாராயணன் கேஸ் வந்து கிளி 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 ஐசோலேட்டட் விஷயங்களுக்குள்ள போனோம்னா அதை தனி டிஸ்கஷன் பண்ணலாம் திரு வால்டர். என்னுடைய கேள்வி, கொக்கோகோலா சிறந்தது அப்படின்றது திரு வால்டரோட ஆர்குமெண்டா? அப்படின்னா எந்த பேஸ்ல சிறந்ததுன்னு சொல்றீங்க சார்? அதுல என்ன பூச்சி மருந்து இருந்துச்சு? யார் சொன்னது? என்ன விதமான இது? எல்லாம் பொய்ன்னு சொல்லி நிரூபிச்சுட்டாங்க. ஃபாரின்ல இருந்து ஃபண்ட் வந்துச்சு, நான் அதை பண்ணுனேன்னு சொல்லி அந்த அம்மா ஒத்துக்கிச்சு, அப்புறம் ஓடி போச்சு. தவறான விஷயம். இன்னைக்கு ஒரு பெரிய பத்திரிகையில தெளிவா கொடுக்குறேன், உங்களுக்கு வேணா ப்ரூஃப் தரேன். நான் உங்களுக்கு ரிப்போர்ட் தரேன், அந்த ரிப்போர்ட் எடுத்துறேன். அந்த சிஎஸ்சி சயின்ஸ் சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்விரான்மென்ட் பிரச்சனை எல்லாமே இப்படித்தான். இவங்களோட பிரச்சனை எல்லாம் அப்படித்தான். எந்த அஜெண்டாக்கா ஒர்க் பண்ணாலும் யாருக்குமே தெரியாது. அதாவது அடிப்படையான விஷயம் 1960கள் வரைக்கும் இந்த நிலத்துல வந்து என்ன டிஸ்ட்ரிபியூஷன்ல பிரச்சனை இருந்துச்சு, உற்பத்தியில பிரச்சனை இருந்துச்சா, பஞ்சம் வந்துச்சு, மக்கள் வந்து பட்டியல செத்தாங்க, நான் இல்லைன்னு மறுக்கவே இல்லை. ஆனா அது காரணம் வந்து உற்பத்தியில கிடையாது, அது காரணம் வந்து நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன்ல. உணவை வந்து பணக்காரர்களும் செல்வந்தர்களும் பதுக்கி வைக்க ஆரம்பிச்சாங்க. நிச்சயமாக பஞ்சம் வந்துச்சு, ஏழை மக்கள் செத்து போனாங்க. அதை ஒரு காரணமா வச்சுக்கிட்டு அரசு வந்து பசுமை புரட்சிங்கிற விஷயத்தை வந்து கொண்டு வந்துச்சு. நீங்க வந்து ஆரம்பத்தில் எல்லாமே தான் போச்சு, 10 வருஷத்துக்கு எந்த பிரச்சனை. ஆனா அதுக்கப்புறம் நிலம் மலடாச்சு, நோய்கள் வர ஆரம்பிச்சது. அப்போ வந்து நிலம் மலடா போது கூட கொஞ்சம் கெமிக்கல்ஸ் போடுவீங்க, கூட கொஞ்சம் பெஸ்டிசைட்ஸ் போடுவீங்க. நீங்க காலிஃப்ளவர் வந்து அப்படியே முக்கிய எடுக்கிறாங்க. காலிஃப்ளவர் பழத்தை வந்து காலிஃப்ளவர் அந்த காயை வந்து அந்த பூச்சிக்குள்ள அப்படி முக்கி முக்கிடுறாங்க. இல்ல அதற்கு அவர்கள் சைடுல சொல்ற ஆர்குமெண்ட், இந்த ப்ரொடக்ஷன் என்பது கன்சம்ஷனுக்கு தேவையான அளவு இல்ல, நாங்க பெருக்கி தான் ஆகணும், அதுக்கு எங்களுக்கு பெஸ்டிசைட்ஸா ஒரே வழின்னு சொல்றாங்க. இல்ல நீங்க நான் தான் சொன்னேன், ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து தேவையான அளவுக்கு ஈல்டு கொடுக்காம உங்களுக்கு யார் சொன்னா? எத்தனை சயின்டிபிக் பேப்பர்ஸ் நான் தரட்டும்? எத்தனை சயின்டிபிக் பேப்பர்ஸ் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து ஒன்று இன்ஆர்கானிக் ஃபார்மிங்கை விட, அதாவது உரம் சார்ந்த விவசாயத்தை விட அதிகமான ஈல்டு தரக்கூடிய ஸ்டடிஸ் நிறைய வந்திருக்கு. ஒன்று. ரெண்டாவது, நம்மளுடைய உணவு முறை. நீங்க வெள்ளை அரிசி எப்போ வந்துச்சு? 5008 5010 எப்போ வந்துச்சு? 1960க்கு அப்புறம் தான் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம 18,000 நெல் ரகங்கள் இருந்துச்சு, நம்மகிட்ட சிறுதானியம் இருந்துச்சு. என்னாச்சு? சிறுதானியத்துக்கு எதுக்கும் பெஸ்டிசைட்ஸ் தேவையில்லை, பூச்சிக்கொல்லி தேவையில்லை, உரம் தேவையில்லை. அது மானாவாரி பேர் எங்க போட்டால் அது பாட்டு ஜம்முன்னு முளைச்சிட்டே இருந்துச்சோம். அதை சாப்பிட்டு தான் நம்ம எல்லாம் வாழ்ந்து, நம்ம முன்னோர்கள் எல்லாம் வாழ்ந்துருக்காங்க, ஆரோக்கியமா வாழ்ந்துருக்காங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் இவங்க முடிவு பண்ற அரிசி 5008னா பிலிப்பைன்ஸ்ல இருக்க இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் என்ன ரகத்தை முடிவு பண்றாங்களோ அதை தான் நம்ம சாப்பிடுறோம். இவங்க இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு இன்னைக்கு பெரிய பிரச்சனை தெரியுமா? இந்த பிராண்டிங் நேம். மான்சாண்டோ கம்பெனி வந்து மான்சாண்டோ உள்ள வரல, ராசி சீட்ஸ் உள்ள வந்திருக்காங்க. நம்ம மக்கள் ராசி சீட்ஸ் நம்ம விதையாட்டுன்னு சொல்லி போய் வாங்குறாங்க. இந்த பிராண்ட் பண்றாங்கல்ல, அது ஒரு பயங்கரமான விஷயம். அது எல்லாத்துக்கும் இந்த மண் சார்ந்து பிராண்ட் பண்றதுக்குல அது ஒரு பயங்கரமான ஒரு அரசியல், அது ஒரு மரபுசார் விஷயங்களுக்கு ஆதரவு வந்துட்டு இருக்குது. பல இடங்கள்ல மரபுசார் பயிரிடுறாங்க, இயற்கை விவசாயத்தை நோக்கி மக்கள் திரும்புறாங்க, அது சம்பந்தப்பட்ட கடைகள் வருது, உணவு பழக்கங்கள்ல மக்கள் கிட்ட மாற்றம் வந்துட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து அஜெண்டா பேஸ்டு பாலிடிக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்துல சுருக்கி சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றீங்க. நம்மளுடைய புதிய தலைமுறையிலே பாத்தீங்கன்னாக்க யூரியா கிடைக்கவில்லைன்னு விவசாயிகள் போராட்டங்கிறாங்க. ஏன் சார் பண்றாங்க? நிறைய விவசாயிகளுக்கு யூரியா தேவையில்லை, நீங்க சொல்றாப்புல இயற்கை விவசாயம் தான் போறாங்க. இல்ல நான் வந்து எல்லா விவசாயிகளும் இயற்கை விவசாயத்துக்கு போயிட்டாங்கன்னு நான் சொல்ல வரல. அந்த மரபு மாற்றம் அதிக மகசூல் தரக்கூடியது இயற்கை விவசாயம் அப்படின்னு சொல்றாரு சார். ஐ எம் டெக்னிக்கல் பர்சன், பிஎஸ்சி அக்ரி கிராஜுவேட். நான் இதை பேசுறதுக்கு எனக்கு தகுதி நிறைய இருக்குது. நான் 30 வருஷம் விவசாயிகளோட பழகிட்டு இருக்கேன். எந்த விவசாயம் அது வேணா ஒரு தனி டிபேட், நான் உங்களுக்கு இப்பவே போதுமான நேரத்துல பேசலாம். இயற்கை விவசாயத்தை நோக்கி எந்த விவசாயத்துல நான் இயற்கை விவசாயத்துல அதிக மகசூலா இல்ல வந்து உரங்கள் போடக்கூடிய இந்த விவசாயத்துல அதிக மகசூலாங்கிறத தாண்டி இயற்கை விவசாயத்தை நோக்கி மக்கள் திரும்புறாங்க அப்படிங்கறத நீங்க முற்றா மறுக்கிறீங்களா? திரும்பினாக்க அப்புறம் எந்த பிரச்சனை வருது? இல்ல ஒரு குறிப்பிட்ட சதவீதம் கூட திரும்பவே இல்லைன்னு சொல்ல. சிலருடைய வியாபாரத்துக்காக ஈரோட்டில் பாத்தீங்கன்னாக்க மண்புழு 2 வெட்டி மண்புழு 5 ரூபான்னு வித்தாரு, அப்புறம் 10 ரூபான்னு வித்தாரு. நீங்க எங்க ஆர்கானிக் ஃபார்மிங்கிற குரல் இருக்குதோ அங்கெல்லாம் ஒரு சந்தை உருவாகி இருக்கும். இல்ல நான் அதுல என்ன தவறு இருக்க போகுது? இன்ஆர்கானிக் வியாபாரத்தை பேஸ் பண்ணது, அது ஒரு வியாபாரத்தை பேஸ் பண்ணது. அதுல தவறு இல்லையா? அது கன்சம்ஷனுக்கு தானே கொடுக்குறாங்க. கிடையாது சார். அதாவது விஷயத்தை விக்கிறது வந்து சரியான விஷயமா? விஷயத்தை விக்கிறது சரியான விஷயமா? நல்ல விஷயத்தை விக்கிறது தப்பான விஷயமா? அது எப்படி ஒரு நான் என்ன காய்கறி உற்பத்தி பண்ணிட்டோம், அதிக விலை தாங்கங்கிறது இல்ல நான் என்ன சொல்றேன், நான் ஒரு விஷயம் சொல்றேன். சார் இயற்கை விவசாயத்துல செலவே கிடையாதுங்கிறீங்க சார். அதான் ஜீரோ பட்ஜெட்ங்கறீங்க. அப்புறம் எதுக்கு அதிக விலை இதுல? இல்ல நான் சொல்றேன், ஏனா ப்ரொடியூசர்ஸ் கம்மியா இருக்காங்க. பதில் சொல்லுங்க முதல்ல. இல்ல நான் ரொம்ப சிம்பிளான சொல்றேன், ப்ரொடக்ஷன் கம்மியா இருக்கு, கன்சூமர் ஜாஸ்தியா தான இருக்கும். இயற்கை விவசாயத்தை நோக்கி எல்லாரும் திரும்பும்போது இயற்கை விவசாயத்துல செலவு இல்லங்கறாங்க சார். ஓகே சரி, அப்ப உரம் சார்ந்த விவசாயம் என்னோட கேள்வி முடிச்சறேன். நீங்க ஒத்துக்கிறீங்களா? என்னோட கேள்வி முடிச்சறேன். அப்ப உரம் சார்ந்து உற்பத்தி பண்ற அரிசியை நீங்க விலை கம்மியா கொடுக்கலாமே? ஏன் அது உச்சத்துக்கு போயிட்டு இருக்கு? எது உச்சத்துக்கு போயிட்டு இருக்கு? நீங்க உரம் வச்சு விளையக்கூடிய அதனுடைய விலை அதிகம். இல்ல 5000 ரகம், அதாவது இதனுடைய ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மி, ஆனா விலை அதிகமா வைக்கிறாங்க. என்னோட கேள்வி முடிச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க பதில் சொல்ல சரியா இருக்கும்.
இயற்கை உரத்தை பயன்படுத்தி இயற்கை விவசாயத்தை பயன்படுத்தி உற்பத்தி பண்ற அந்த உற்பத்தி அளவு கம்மியா இருக்கனால விலை வைக்கிறோம்னு அவங்க ஒரு லாஜிக் சொல்றாங்க. அதுல ஒரு நியாயம் இருக்கு. நீங்க ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணி பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணி பெருமளவு ப்ரொடியூஸ் பண்ற விஷயத்தை கூட ஒரு சாமானியன் வாங்க முடியாம அதிக விலை வச்சு அரிசி விற்க வேண்டிய அவசியம் என்ன? அரசாங்கம் இலவசமா அரிசி போட வேண்டிய தேவை என்ன இருக்கு சார்? அது நேஷனல் பாலிசி. நேஷனல் பாலிசில சார் நீங்க 44 ரூபாய், இது 44 ரூபானா அது 64 ரூபாய் ஆர்கானிக். இல்ல நீங்க மறுபடியும் கம்பேர் மறுபடியும் கேள்விக்குள்ள வாங்க. உங்க கேள்விக்குள்ள வரேன். மறுபடியும் கம்மியா தான் விக்கிறாங்க. அதிகமா விக்கல. ஃபெர்டிலைசர்ஸும் பெஸ்டிசைட்ஸும் பயன்படுத்தி நாடு முழுவதும் விவசாயிகள் பண்றாங்க. ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்குன்னா அது குறைந்த விலைக்கு விக்கலாமே. அரசு இலவசமா அரிசி போற நிலைமையில இருக்கு சார். அரசு இலவசமா போடுறது அரசுடைய பாலிசி சார். அவங்க ஓட்டு வாங்கணும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. தேவை இருக்கிறனால தான் சார் கொடுக்குறாங்க. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? சரி, இந்த கம்பேரிசன் பத்தி உங்களோட பதில். ரொம்ப தவறான ஒரு விஷயம். அதாவது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உரம் இவங்க தவறான விஷயத்தையே பேசி பேசி இப்படி ஆக்கிட்டு வந்துட்டாங்க. யாரு தவறான விஷயம் பேசுறாங்க? பர்టిక్యులர் நான் சேலஞ்ச் பண்றேன். பாலிட்ரின் வந்து கேன்சருக்கு உண்டாகுமா இல்லையா சொல்லுங்க. நம்ம சாப்பாடுல பாலிட்ரின் இதே ஆட்கள் நான் சொல்றேன். நான் கேக்குறது ரொம்ப சிம்பிளான கேள்வி. அந்த ஆர்டிகல் நான் கோட் பண்ணவே இல்லை. எந்த ஆர்டிகல் நான் கோட் பண்ணல. பாலிட்ரின் கேன்சரும் இன்ஃபர்டிலிட்டியும் பார்க்கின்சன் டிசீஸும் ஹைப்பர் ஆக்டிவிட்டியும் உண்டு பண்ணுமா உண்டு பண்ணாதா? எந்த அளவுக்கு இருந்தா உண்டு பண்ணும்? அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் பேசக்கூடாது. நீங்க பேண்ட் கெமிக்கல் அது மோனோக்ரோமேட்டஸ் உண்டு பண்ணும். ஒரு எலி வந்து இவ்வளவு விஷத்தை சாப்பிடுறாங்க. நான் சிம்பிளா சொல்றேன். டிடிடி மருந்து கண்டுபிடிச்சாங்க 1940களில் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு வந்து 1962 நோபல் பரிசுலாம் கிடைச்சது. அது வந்து அமெரிக்கால பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அப்போ ரேச்சல் கார்சன் அவர்கள் வந்து இந்த ராபின் பறவை வந்து வரது குறைஞ்சு போச்சு. சோளத்துல வந்து இந்த டிடிடி மருந்தை பயன்படுத்தினால இந்த ராபின் பறவை செத்து போச்சுன்னு சொன்னாங்க. அப்ப அவங்களை பார்த்து சூடோ சயின்டிஸ்ட் முட்டாள்கள் சொல்லி அந்த விஞ்ஞானிகள்லாம் சொன்னாங்க. 10 வருஷம் கழிச்சு அமெரிக்க பெண்களின் தாய்ப்பால் வந்து அந்த டிடிடி போச்சு. அப்பதான் அவங்க உரைச்சது. டிடிடி நோபல் பரிசு வாங்கினது 1962 டிடிடி. பால் ஹெர்மன் முல்லர் கண்டுபிடிச்சவர். பால் ஹெர்மன் முல்லர் அவர் தான் கண்டுபிடிச்சார் அந்த டிடிடியை. 1962 நோபல் பரிசு வாங்குச்சு அந்த கண்டுபிடிப்பு. 1968 எந்த நாடு நோபல் பரிசு கொடுத்துச்சோ ஸ்வீடன் நாடு அந்த கெமிக்கல் தடை பண்ணுச்சு. இதுதான் நம்முடைய விஷயமே. இல்ல என்னுடைய கேள்வியும் அதுதான். இப்போ ஆர்குமெண்ட்டுக்கு நம்ம எடுத்துட்டாலும் ஒரு தேவையின் அடிப்படையில் நீங்க விஞ்ஞான ரீதியாக கண்டுபிடிச்சு ஒரு பெஸ்டிசைடையோ ஒரு இன்செக்டிசைடையோ கொண்டு வர்றீங்க. அது ஒரு ஈல்டுக்கான காரணமா இருக்கு. ஆனால் பின்னாட்களில் அதனுடைய வீரியம் அதிகரிக்கும் போது அதை மக்களை பாதிக்கும் அப்படின்ற நிலை வரும்போது அதை திரும்ப எடுப்பது என்ன சிக்கல் இருக்கு? பெஸ்டிசைட்ஸ் திரும்ப பாலிசி என்ன? அதை விட பெட்டர்மென்ட் வரும்பொழுது திரும்ப எடுக்க தானே செய்யறாங்க. இல்ல பெட்டர்மென்ட் விஷம் அதிகரிக்க தானே செய்யுது. விஷம் குறையல. இன்னொரு சொல்றானே இது வந்து இல்ல இது நான் அப்ப அதுக்கான காரணம் இப்ப அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் மாதிரி சில பர்టిక్యులர்ஸ் வச்சு நீங்க பேசினா சரியா இருக்கும். எந்த இடத்துல இப்ப எண்டோசல்ஃபானை தடை செய்யணும்னு சொல்லி கூட இது வரைக்கும் தடை செய்ய நிகழ்வு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல எந்த விதமான கூடுதலாக்கி எக்ஸாஜரேட் பண்ற விஷயங்கள் நடக்க போறதில்லை. யதார்த்தத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க விஷயம் மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இப்படி எந்த பெஸ்டிசைடை இந்திய அரசு தடை செஞ்சிருக்கு, தமிழக அரசு தடை செஞ்சிருக்கு? சார் எண்டோசல்ஃபான் தடையை பத்தி முழு டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன் சார். தனி புக்கே போட்டிருக்கேன் நான். அது அந்த விஷயங்களுக்கு கேள்விக்குள்ள அது வந்து டனல்ங்கிற ஒரு என்ஜிஓ கலப்பின பிரச்சனை சார். அது உலகம் முழுவதும் தனலாக்காங்க. உலகம் முழுவதும் 82 நாட்டுல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல நீங்க என்டையர் யூரோப் என்டையர் யுஎஸ் பேண்ட் நீங்க யாரும் சொல்லவே கூடாது. யாரும் யூஸ் பண்றாங்க. சவுத் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ் அவன் கொடி தூக்கிட்டு இல்ல பிரச்சனை டிஒஎஃப் காரன் வந்து கொடி தூக்கிட்டு போனான். பிரச்சனை வந்து அவன் எப்படி தெரியுமா அஃபிடவிட் ஃபைல் பண்ணிருந்தான். அவன் அஃபிடவிட் ஃபைல் பண்ணல நான் எந்த அரசியல் கட்சிக்கு சாரவில்லைன்னு கொடுத்தான். அவன் அந்த தொகுதி எம்எல்ஏ இல்ல. பிரச்சனை வந்து அவனுக்கு பணம் கொடுத்த டனல் இல்ல மூட்டி விட்டாங்க. இல்ல சரி தனது அஜெண்டாவை செஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப எண்டோசல்ஃபான் நல்லதுன்னு சொல்றீங்களா? எண்டோசல்ஃபான் பயன்படுத்துறது நல்லதுன்னு கெடுதல்னு சொல்றீங்களா? நிச்சயமா எப்படி சொல்றீங்க? எவ்வளவு ப்ரூஃப் இருக்கு? மக்கள் பாதிக்கப்படாது கிடையாது. மிக குறைவான என்னோட கேள்வி என்டையர் யூரோப்பியன் நேஷன்ஸ் தடை பண்ணிருக்காங்க. தடை பண்ணிச்சுனாங்க. மரபணு மாற்று படைகள் தடை பண்ணிச்சுனாங்க. யூரோப்பியன் கண்ட்ரீஸ் 452 பயிரை வந்து கொண்டாந்துருக்கு. நான் வந்து ப்ரூஃபோட இதே அரங்கத்துல பேசிருக்கேன். இல்ல பாருங்க நீ வந்து எண்டோசல்ஃபான் வச்சு இவங்க சொல்றது எல்லாம் யூரோப் போயிடுவாங்க. யார் அலோவ் பண்றது? யார் யூஸ் பண்றாங்க? அத ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ் யூஸ் பண்றாங்க. ஏன்னா அவங்க வந்து வேற வழி இல்லாம எப்படி நம்ம மேல வந்து திணிச்சாங்களோ 1960 அதே நம்ம நாட்டுல என்ன நடந்துச்சு? இல்ல நீங்க வந்து அதே எப்படி சொல்லுவீங்க? ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன உங்களுக்கு வேற அவங்க பறக்கி போட்டு எல்லாம் செத்து போயிட்டான்னா உண்மைதான். வாங்க சார் என்னோட 3 பேர் போவோமா சார்? உண்மைதான். அது நான் சேலஞ்ச் பண்றேன். அதுக்கு நான் சேலஞ்ச் பண்றேன். ப்ரூவ் பண்றாங்க. நான் வரேங்க. ஒண்ணு இல்ல வீட்டி பருத்தி வந்த பிற்பாடு என்னென்ன விவசாயிகள் வாழ்க்கையில மாற்றம் வந்திருக்கு நான் ஒண்ணு வரல. இவங்க விட்டுருவாங்களா? இல்ல நீங்க விவசாயத்தை பத்தி எழுதவே இல்ல. நீங்க ஒவ்வொரு டிவி ப்ரோகிராம்லயும் சேலஞ்ச் இல்ல. திரு வால்டர், நான் வந்து இயற்கை விவசாயத்திற்காக வாதாடுறதுக்காக இந்த கேள்வியில உங்களை முன்னு வைக்கல.
சில விஷயங்கள் நம்ம இந்த போன்ற டிபேட்டுகளை கிளாரிஃபை பண்றது நல்லது. நீங்க பிடி காட்டன் பத்தியோ இல்ல பிடி மரபணு மாற்றப்பட்ட விஷயங்களை குறித்து முடிவெடுக்க அரசுகளே தயங்கி கொண்டிருக்கும் போது உங்களை போன்ற தனிநபர்கள் அதை தூக்கி பிடிப்பதற்கு பின்பு அரசியல் இருக்குன்னு நான் ஏன் உங்க மேல குற்றச்சாட்டு வைக்க கூடாது? வைக்கலாம் சார், யாரு வேணாலும் வைக்கலாம் சார். நான் உங்க மேல வைக்கிறேன். அதுக்கு உங்க பதில தான் நான் உங்க மேல கேக்குறேன். அரசுகளே அதில் முடிவெடுப்பதற்கு தயங்கும் போது ஒரு பாலிசிஷனுக்கு யோசிக்கும் போது நீங்கள் எடுத்து அதை செய்வதற்கு பின்னாடி ஒரு அஜெண்டா இருக்குன்னு ஏன் சொல்லக்கூடாது? இங்க வந்து டெக்னிக்கல் கமிட்டி வந்து எதையும் தீர்மானிக்கிறதே கிடையாது. இங்க வந்து அரசியல் தான். 4 பேர் போய் டெல்லியில போய் 200 பேர் போய் செல்லமுத்து போய் கொடி பிடிச்சாருனாக்க உடனே அதை நிறுத்தி வைக்கணும்னு பார்ப்பாங்க. அதனால என்ன நல்ல விளைவு என்ன கெட்ட விளைவு அதை பத்தி பிரச்சனை கிடையாது. அந்த 200 பேர் தான் விவசாயியா? விழுப்புரத்துல இருந்து 200 பேர் செல்லமுத்து கூட்டிட்டு போய் டெல்லியில போய் மான்சண்டை ஒளிகண்ணா ஒளிஞ்சிருமா? அப்ப மான்சண்டை வருகையை வால்டர் ஆதரிக்கிறார். நிச்சயமா சார். இது என்ன சார் இருக்குது? புஷ்பா பார்கவா மான்சண்டோ இல்ல சார், நல்ல கம்பெனி எல்லாமே. புஷ்பா பார்கவா நவீன வேளாண்மையை தமிழகத்தில் ஆதரிக்கிற ஒரே ஆள் நான் தான் சார். சரி, அப்ப மான்சாண்டோ வர்றதுக்கு முன்னாடி தமிழக விவசாயிகள் இந்திய விவசாயிகள் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? இது என்ன சார் கேள்வி? என்னோட கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார். மான்சாண்டோ வருவதற்கு முன்பு இல்ல மான்சாண்டோ வருவதற்கு நான் மான்சாண்டோக்கு எதிராக கேள்வி யதார்த்தமான கேள்விதான் கேட்கிறேன். மான்சாண்டோ வருவதற்கு முன்பு தமிழக விவசாயிகள் ஸ்கூட்டர் வரதுக்கு முன்னால என்ன சார் பண்ணிட்டு இருந்தீங்க? நடந்து போயிட்டு இருந்தோம். அதே மாதிரி தான் சார் இருந்தாங்க. இது என்ன சார்? ஸ்கூட்டர் யார் சார் செத்து போனது காமிங்க சார். இல்ல சாப்பிடாம செத்துறோம்னா மரபணு மாற்றத்துல எவன் செத்து போனானே சுந்தரராஜன் ப்ரூவ் பண்ணு சார். எத்தனை பேப்பர் சார்? நான் வந்து என்னோட இனிமேல் எந்த மீடியாவிலையும் பேச கிடையாது. மீடியாவில இல்ல, வாயை திறக்கல நான். இல்ல பர்టిక్యులர்ஸ்க்குள்ள வந்தா நல்லா இருக்கும். ரொம்ப ஆவேசப்பட்டு பொதுப்படையா பேசுறீங்க. இல்லங்க, இவங்க பண்ற அட்டூழி அப்படி. இல்ல இல்ல அந்த மாதிரி சும்மா அங்க எங்கயும் போய் திரு வால்டர் இல்ல இல்ல ஒரு நிமிஷம். ஒரு கன்ஃபைன்ட் டிஸ்கஷன்ல நீங்க அந்த மாதிரி ஒரு பொதுப்படையா பேசாதீங்க. நான் பொதுப்படையா பேசுறேன் சார், ஸ்பெசிஃபிக்கா பேசுறேன். ஆத்தூர் பெரம்பலூர் தமிழ்நாட்டில் வந்து அதிகமா பருத்தி விளையக்கூடிய இடம். பிடி பருத்தி சாகுபடி பண்ணி எந்த விவசாயி செத்து போனாங்க? இல்ல இல்ல இறுதி அவங்களோட பதில் சொல்லுங்க சார். இல்ல நம்ம நேரம் கடந்து போயிட்டு இருக்கோம். அந்த கேள்வி பதில் சொல்லுங்க முதல்ல. நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ சொல்லுது இந்த மாதிரி இத்தனை லட்சம் விவசாயிகள் தற்கொலை பண்ணிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் உங்க இன்புட் காஸ்ட் வந்து கூடிடுச்சு. இன்புட் காஸ்ட் என்ன? பிடி விதை, வேற ஒண்ணும் இல்லை. இன்புட் அவங்க இந்தியாவில் விளையக்கூடிய பருத்தியில் 95% பிடி காட்டன் ஆயிடுச்சு. 5% தான் நேட்டிவ் காட்டன் விளைவிக்கிறோம். ஸோ 95% ஆஃப் ஃபார்மர்ஸ் வந்து ஏன் சூசைட் 1990ஸ்க்கு அப்புறம் தான் ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா 1990ஸ்க்கு அப்புறம் தான் இவங்க பிடி காட்டன் அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இன்புட் காஸ்ட் கூடி இருக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் விவசாயிகள் தற்கொலைக்கு. அப்ப அது பிடி அதோட நம்ம நிறைவு செய்யலாம். ரொம்ப சுருக்கமா உங்க பதில ரொம்ப சுருக்கமா பதிவு. ஒண்ணுல சார், 2000ல வந்து பருத்தி அழிஞ்சு போச்சு சார், யாருமே போட மாட்டேன்றாங்க. 2015ல வந்து அதிக பேர் போடுறாங்க. அதுவும் இவருடைய வாதத்தின்படியே 95% போடுறாங்க. ஏன்னு நீங்க எல்லாம் யோசிங்க சார். ஆமா, ஏன்னா அது வந்து வேற விதை கிடைக்காம பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஒரே விஷயம் சொல்லி முடிச்சிடறேன். ஆந்திரா மாநிலத்தில் 23 மாவட்டங்கள் அது வந்து முழுவதுமாக பூச்சிக்கொல்லி இல்லாத மாவட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. 23 மாவட்டங்களில் பூச்சிக்கொல்லிகளே கிடையாது. 0 பெஸ்டிசைட்ஸ். அடுத்து வந்து 0 யூரியா, 0 கெமிக்கல்ஸ் நோக்கி போறாங்க. திம்பக்குள்ள 15,000 ஹெக்டேர் வந்து சிறுதானியங்கள் பயிரிட போறாங்க. இது எதுவுமே வந்து உரங்கள் போடுறது கிடையாது, பூச்சிக்கொல்லி போடுறது. இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல முன்னுதாரணங்களுக்கு தமிழக அரசு இப்ப இந்த இயற்கை விவசாயம் சார்ந்த ஒரு பாலிசியை வந்து உருவாக்கணும்னு நான் கேட்கிறேன். போதுமான நேரம் இல்லாத நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்யறோம். நிகழ்ச்சிக்கு நன்றி. மீண்டும் ஒரு புது பத்திரிகைகளில் சந்திக்கலாம்.